इज़राइल की स्तुति के बीच में तुम विराजमान होते हैं खुदावन। हमारी स्तुति में आप विराजमान है। धन्यवाद करते हैं राजा, धन्यवाद करते हैं हे यहोवा। हम अपनी मन को तेरी ओर उठाते हैं, अपना प्राण को तेरी ओर उठाते हैं परमेश्वर, क्योंकि हमारी भरोसा तुझ पर ही है खुदावन। आप हमें लज्जित होने नहीं देते हैं। हालेलुया हालेलुया, धन्यवाद करते हैं राजा, धन्यवाद 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 पिता। हालेलुया।
ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள், இந்த வருடம், இந்த மாதம், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் வாரமாக இருப்பதாக இன்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய ஜெயத்தை கர்த்தர் காண செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு போகும்போது ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னவென்றால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது என்ன வேற்றுமை நான் பார்க்கிறேன் என்றால், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆவியானவர் சில பேருடைய வாழ்க்கையில் மட்டும் அவர் இறங்கி தன்னுடைய காரியத்தை பண்ணினார். அப்பப்போ ஆவியானவர் தன்னுடைய காரியங்களை, கிரியைகளை பண்ணி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். இந்த மண் பாண்டத்துக்குள்ள அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆமென். இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது என்று சொன்னார். எதற்காக என்றால், தன்னுடைய தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிற ஆவியானவர். ஆமென். எவ்வளவு நல்ல ஆவியானவரை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அநேக சமயத்தில் எனக்கு யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஆவியானவர் நம்மோடு கூட, உங்களோடு கூட அவர் இருக்கிறாராம், எப்பொழுதுமே இருப்பாராம். ஆமென். அப்போ அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடவே கூடாது. ஆமென். அந்த ஆவியானவரை நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்தவே கூடாது. ஏன்னா அவர் பேரே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக தன் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, உடனே போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணிடாதீங்க, உடனே போய் நீங்கள் அற்புதத்தை அடையாளத்தை செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்காதீங்க, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ தம்முடைய வல்லமையின் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஊழியம் அது தொடங்கும் என்பதை இயேசு அறிந்தவராக இருக்கிறார். அதே போலத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள், ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிக்க முடியுது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும், ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் தேவனுடைய கிரியைகள் பயங்கரமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அன்றைக்கு தொடங்கின அதே சபையினுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த ஆவியின் அபிஷேகத்துடைய கிரியைகள் இன்றைக்கு வரையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் சர்வசாதாரணமாய் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். பயந்து ஓடி ஒளிந்து மறுதளித்த அந்த சீசர்கள் மூலமாக கர்த்தர் பலத்த கிரியைகளை அவர் செய்தார். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொண்டோமோ இல்லையோ, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு மிக கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு அழிவின் பாதைக்குள்ளே நம்ம இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபத்திரவங்கள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஆவியாருடைய துணை இல்லாமல் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஊழியத்தை, சபையை நடத்தவே முடியாது என்கிற லெவலுக்கு நம்ம போய்விட்டோம். ஆமென். என்னத்தான் நாம் படித்திருந்தாலும், என்னத்தான் ஏஐ வந்தாலும், என்னத்தான் கூகுள் இருந்தாலும், ஆமாம், என்ன எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அதை காட்டிலும் மேலானவர் ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். அவரை பிடித்துக் கொள்வோம். ஆமென். ஆக மொத்தம் இந்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நம்ம சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒரு சில முக்கியமான ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் நிச்சயமாய் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறது மாத்திரமல்ல, இன்னைக்கு தியானம் பண்ணுறது மாத்திரமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையில் அது அப்ளை பண்ணும்போது அது ஒரு சிறப்பாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்க்கிறோம், சங்கீதம் 133வது சங்கீதத்தில் ஆவியானுடைய அது அபிஷேகத்துடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கிறேன். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 133வது சங்கீதத்தில் 2வது வசனம், ஆரோடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு அது ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தைலமாய் அது இருக்கிறத பார்க்கிறோம். பாருங்களேன், இங்கு அந்த அபிஷேகம் எங்கிருந்து எங்கு ஊற்றப்படுகிறது என்று பார்க்கும்போது
தலையில ஊற்றப்படுகிறது, அந்த சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியில் வருகிறதா. அப்படி என்றால் நான் இப்படியாக நான் பார்க்கிறேன், அந்த ஆவியின் அபிஷேகம் சிரசில், என் மைண்டில், ஆமாம் என் தலையில் ஊற்றப்பட்டு அது கண்களில் வந்து, அது என் நாவில் வந்து, என் காதை தொட்டு, என் இருதயத்தை தொட்டு, என் சரீரம் முழுவதுமாய் அந்த அபிஷேகம் பாய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன நான் ஒன்னே ஒன்று சொல்ல முடியும்னா, இன்றைக்கு இந்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகம் என்னை முழுமையாய் மறைத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அது என்னை முற்றிலுமாய் அப்படியே கவர் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆமாம், அப்போ என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆவியின் அபிஷேகம் கவர் கொள்வதாக. ஹல்லேலூயா. அப்போ என்ன மாத்திரமல்ல, ஈவன் என்னுடைய குடும்பத்தை ஆவியின் அபிஷேகம் முற்றிலுமாய் அது 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 கவர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை, என் சந்ததியை, என்னுடைய மனைவி, என் கணவன், என்னுடைய விசுவாசிகளை, என்னுடைய ஊழியத்தை, என் வீட்டை, என்னுடைய தொழிலை, என்னுடைய எல்லாவற்றையும் அந்த ஆவியின் அபிஷேகம் முழுமையான ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அதை கவர் பண்ணக்கூடியதா இருக்கிறது. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நான் உள்ள இருக்கிறேன், ஆவியானவர் என்னை சுத்தி வெளியே இருக்கிறதே நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, இப்ப ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் வருது, ஒரு பிரச்சனைகள் வருது, என்னை தொடுவதற்கு, என்னை மேற்கொள்வதற்கு சத்துருவின் கிரிகள் வரும்போது அவன் என்ன தொடுகிறது மாத்திரமல்ல, எனக்கு முன்னாக இருக்கிற ஆவியானவரே அவன் தொடுகிறதா இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய பலத்த அரண்குள்ள நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். ஒரு கோட்டையாய் நம்மை சுத்தி இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். அப்போ ஆவியானவருடைய அனுமதி இல்லாமல் என்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. அந்தளவுக்கு ஆவியானவர் என்னை சுற்றி என்னை வளைத்து கொள்கிறவராக இருக்கிறார். நான் எங்கே போனாலும், நான் நின்றாலும், நான் உறங்கினாலும், நான் உட்கார்ந்தாலும், நான் நடந்தாலும் ஆவியானவருடைய முழு அந்த கவர்க்குள்ளே நான் என்ன செய்கிறேன், வந்து விடுகிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ உள்ளே பார்க்கும்போது சில பலவீனங்கள் இருக்கிறது, உள்ளே பார்க்கும்போது சில குறைகள் காணப்படலாம், உள்ளே பார்க்கும்போது சில விதமான தவறுகள் காணப்பட்டாலும் இந்த வேளையில் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது ஆவியானவர் எல்லாவற்றையும் மறைத்து தம்மை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அந்த சிரசின் மேல் ஊற்றப்பட்டு இந்த பார்வையின் மூலமாய் ஆவியானவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. என் நாவு அது தொடப்படும் போது ஆவியானவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். என் காதை தொடும் போது ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவனாய் இருக்கிறார். என் இருதயத்தை அவர் மறைக்கிறார். ஆமென். என் சிந்தையை அவர் மறைக்கிறார். என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளை அவர் மறைத்து அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திற்கு. இதுதானே இந்த வாழ்க்கையில தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே ஆவியானவரே, நான் என்னை வெளிப்படுத்த விரும்பல. ஆவியானவரே, நீங்க உங்களை காட்டுங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக, உம்முடைய சத்தியம் வெளிப்படுவதாக. உம்முடைய பார்வை, நான் சிரிக்கல, ஆவியானவர் சிரிப்பார். ஆமே. சில சமயத்தில் எனக்கு தெரியாம நம்ம அழுவோம், எனக்கு தெரியாம நம்ம ஜெபத்துல கண்ணீர் விடுப்போம், நம்மளுக்கே தெரியாது. அது ஆவியானவர் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய முழு கண்ட்ரோலுக்குள்ள அவர் என்னை முழுவதுமாய் என்னை கவர் பண்ணி நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். இப்ப கிளவுஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளவுஸ்குள்ள நம்ம கை இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் உண்மையில் பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது என் கையை தெரியாது, என் விரல்கள் தெரியாது, என்னுடைய கையுடைய கலர் தெரியாது. ஆமாம் ஆமாம். ஆனால் யார் வெளியிருந்து பார்க்கும்போது தெரியுமா, அந்த கிளவுஸ் தான் தெரியும், அந்த கலர் தான் தெரியும். ஆமாம். ஆமென். அப்படித்தாங்க ஆண்டவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென். அந்த எண்ணெயின் அபிஷேகம் என் சிரசிலிருந்து என் பாதம் வரை, என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வரையும் அவர் தன்னுடைய அபிஷேகத்தினால் என்னை முழுமையாய் அவர் மறைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆவியானவர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று யார் கேள்விப்படுகிறார்? பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். ஆமென். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். தாவீதுடைய வாழ்க்கையை சற்று அப்படியே ஆரம்பத்திலிருந்து நீங்க பாருங்களேன். அவர் அப்பாவுடைய ஆடு மாடுகள் எல்லாம் வனாந்திரத்தில் அவர் மேய்த்து கொண்டிருந்தார். அப்பா அவருடைய நேம் தெரியாது, அவர் எந்த ஊரு, எங்க இருக்கிறாரு, அவருடைய அட்ரஸ் எதுவுமே தெரியாதுங்க. ஈவன் தாவீதுடைய வீட்டில், அதாவது ஈசாயுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறாரு. ஒரு பெரிய விருந்து, ஒரு ஆராதனை, ஒரு பலி, அங்கு கொண்டாட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஊரில் இருக்கிற எத்தனையோ பெரியவர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அங்கு அழைப்பு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தன் சொந்த பிள்ளையாகிய தாவீதுக்கு எந்த விதமான அழைப்புதல் அங்கு கொடுக்கப்படவே இல்லை. அவன் தனியாக வனாந்திரத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதித்துட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் தாவீதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஆமாம், எந்த அழைப்புதல் போகவே இல்லை, எந்த இன்விடேஷன் போகவே இல்லை, எந்த ஒரு நல்ல செய்தி எதுவுமே தாவீதை ரீச் ஆகவே இல்லைங்க. அப்போ தாவீதை யாருமே கண்டுக்கலை, அப்படிதான் அர்த்தம். தாவீதை யாருமே கண்டுக்கலை. இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அங்கே போய் பார்க்குறாரு. இராணுவத்தில் இருக்கிற தன் அண்ணன்மார்கள்ட்ட கொடுத்தா அவங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு திட்டுறாங்க. உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்த, இங்கே எதுக்கு வந்த, இங்கே வேடிக்கை பார்க்க வந்தியா என்று சொல்லி சகோதரர்கள் அவனை நசுக்கிறதை பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொரு மகனாய் பார்க்கிறாரு. எந்த மகனுமே அபிஷேகிக்கல, கர்த்தர் எல்லாத்தையும் புறக்கணிச்சாரு. இவ்வளவு தானாயா உன் பிள்ளன் என்று சொல்லி கேட்குற அளவுக்கு அங்கே நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஈசாய், அதாவது தாவீதோட அப்பா யோசிக்கிறார், இல்லை இல்லை இல்லை, ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரியத்தை ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அப்போ தாவீதை யாருமே கண்டுக்கல. அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, நான் எம்மாத்திரம், நான் பூச்சி, ஆமா என்று சொல்லி அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்கு பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு வசனம். எப்ப அபிஷேகம் தாவீது மேல இறங்குகிறதோ யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்க பாருங்களேன், எதிராளிகள் கூட வந்து தாவீதை பார்க்கும் அளவுக்கு அங்கு அபிஷேகம் வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதுவரையும் தாவீதுடைய ஐடியே கிடையாது, அட்ரஸே கிடையாது, நேமே கிடையாது. ஆனால் இப்போ தாவீதை இந்த வெளி உலகத்திற்கு காட்டக்கூடிய அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த தாவீதை சத்துருக்கள் கூட கண்டு கொள்ளும் அளவிற்கு என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் போய் அவர் அவார்டோ சர்டிஃபிகேட்டோ வாங்கிட்டு வரலங்க, மெடல் வாங்கிட்டு வரலங்க. கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மேல் இறங்கும் போது எதிராளிகள் கூட, சத்துருக்கள் கூட, இதுவரையும் பகைத்து கொண்டிருந்த பெலிஸ்தர்கள் கூட இப்ப தாவீதை காணும்படி தேடி வருகிறார்கள். அப்ப அபிஷேகம் என்னுடைய அடையாளமா இருக்குமானால் ஜனங்கள் என்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க என்னை வெறுத்தாங்க, ஒரு நாள் என்னை அசட்டை பண்ணினார்கள், ஒரு நாள் என்னை நிந்தித்தார்கள், ஒரு நாள் என்னை பகைத்தார்கள், ஒரு நாள் எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு என்னை தேடி வருகிறார்கள், என்னை தேடி வருகிறார்கள், என்னை தேடி வருகிறார்கள். யோசேப்பை தேடி வந்து கொண்டிருந்தாங்க. யார் வரா? ராஜா வராங்க, அரண்மனை அதிகாரிகள் வராங்க, தன்னுடைய சகோதரர்கள் வராங்க, முழு தேசத்தார்களும் எங்க தேடி வருகிறார்கள்? ராஜாவை தேடி வரல, அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்பை தேடி வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னை தேடி, உங்களை தேடி வருவதற்கு எனக்கு தேவையான ஒரு அடையாளம் அபிஷேகம். அல்லேலூயா. எனக்கு தேவையான ஒரு அடையாளம், ஒரு அபிஷேகம். என்னுடைய ஐடி அபிஷேகம். ஆமென். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் தேடி வருவார்கள், சத்துருக்கள் தேடி வருவார்கள், உன்னுடைய குடும்பம் என்னை தேடி வரும், உன்னை பகைத்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள், உனக்கு எதிராய் நின்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எப்போ? உன்னுடைய அடையாளம் அபிஷேகத்தின் அடையாளமாய் மாறுவதாக. இதுவரை யாரும் உன்னை கண்டு கொள்ளவே இல்லை, யாரும் உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள், என்று ஏளனமாய் பார்த்தவர்கள் உன்னை தேடி வருகிற நாட்கள் வரப்போகிறது. நீ அபிஷேகத்தை உன் அடையாளமாய் மாற்றிக்கொள். மூன்றாவதாக அபிஷேகத்துடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் பார்க்கும்போது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் சாமுவேலை விட்டும்படி திரும்பின போது, யாராவது சவுல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
வேறே இருதயத்தை கொடுத்தார். 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவரோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாய் இருப்பாய். கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு மாறுதல், மாற்றம் இங்கே உண்டாகிறது. ஒரு மனுஷனை மாற்றவே முடியாது இல்லையா? அநேக பேர் சொல்லுவோம், இவனை மாற்றவே முடியலங்க, ரொம்ப கொடூரமான மனிதனாக இருக்கிறார், ரொம்ப கடினமான ஒரு மனுஷனாக இருக்கிறார், அவருடைய குணம் சரியில்லை, அவர் இருதயம் சரியில்லை, அவருடைய எண்ணங்கள் சரியில்லை, அவருடைய பேச்சுகள் சரியில்லை, ரொம்ப முரட்டாட்டமாக இருக்கிறான். எவ்வளவோ தூரம் நான் சொல்லிட்டேன், பேசிட்டேன், அறிவுரை கொடுத்துட்டேன், அன்பாக சொல்லிட்டேன், கடினமாக சொல்லிட்டேன், மாற்ற முடியல, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியல, இந்த பிரச்சனையை மாற்ற முடியல, இந்த மனுஷனை மாற்ற முடியலங்க. அநேக பேர் நீங்கள் சொல்லுவீங்க, மனுஷனை மாற்ற முடியல. எஸ், என்னால் உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதுவரையும் இருந்த மனுஷன் சவுல் வேற, இப்ப ரிட்டன் போக வர சவுல் வேற. வேறு மனுஷன், வேறு இருதயம், வேறு எண்ணங்கள், வேறு விதமான ஊழியங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரையும் கழுதையை தேடி வந்தவன் இப்ப ராஜாவாக போகிறான். அவனுடைய நோக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், எண்ணங்களை கர்த்தர் மாற்றிவிட்டார், அவனுடைய தொனியை கர்த்தர் மாற்றிவிட்டார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். எந்த ஒரு மனுஷனையும் மாற்ற முடியாது, ஆனால் ஆவியானவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீ வேறு மனுஷனாய் ஆவா, வேறு மனுஷனாய் ஆவையா. இன்னைக்கு சில சமயத்தில் நம்மளே யோசிப்போம், ஆண்டவரே என்னைய மாற்றுங்க, ஆண்டவரே என் குணத்தை மாற்றுங்க, என் பேச்சை மாற்றுங்க. மாற்ற முடியலையா? மாற்ற முடியல. நிறைய புக்ஸ் இருக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுறது என்று சொல்லி, ஆனால் அதெல்லாம் ஒன்றுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆவியானவர் வரும்போது நீ வேறு மனுஷனாய் ஆவாய். அல்லேலூயா, நீ வேறு மனுஷனாய் ஆவாய். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றார். பக்கத்தில் இருந்த சீசர்கள் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன்னா நேற்று வரை இந்த பேதுரு இப்படி நடந்ததே இல்லைங்க இல்லையா? இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பேதுரு உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இயேசுவா அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு, இயேசுவை மறுதளிக்கிற அளவுக்கு பேதுரு மாறிட்டார். சதிக்கு 3.5 வருஷம் பேதுரு இயேசுவோட கூட இருந்தார். இயேசுவின் அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்த்து, அதிசயங்கள் எல்லாம் பார்த்து இல்லை வாழ்ந்த மனுஷன் இயேசுனா யாருன்னே தெரியாது என்கிற அளவுக்கு பேதுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்களேன். ஒரு பின்மாற்றம் தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த பேதுரு, சுவிசேஷத்தில் இருந்த இந்த பேதுரு அடுத்த புஸ்தகம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வேறு மனுஷனாய் ஆயிட்டார். ஆமாம், அவருடைய வார்த்தை வித்தியாசமாய் மாறிடுச்சு, அவருடைய தொனி வித்தியாசமாய் மாறிடுச்சு, அவருடைய பிரசங்கம் வித்தியாசமாய் மாறிடுச்சு, அவருடைய ஊழியங்கள் வித்தியாசமாய் மாறிடுச்சு, அவருடைய ஜெபங்கள் வித்தியாசமாய் மாறிடுச்சு. இந்த மாற்றம் எங்க வந்துச்சுன்னா, அந்த மேல் வீட்டின் அனுபவம் அவ வாழ்க்கையை மாத்திருச்சுங்க. அவன் வாழ்க்கையை மாத்திருச்சுங்க, வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுங்க. அவனுக்குள்ள இருந்த பயம் எங்க போச்சு? அவனுக்குள்ள இருந்த அந்த காலேஜ் பாவம் எங்க போச்சு? அவனுக்குள்ள பயந்து பயந்து ஓடி ஒளிந்த காரியங்கள் எங்க போச்சு? மறுதளித்த காரியங்கள் எங்க போனுச்சு? பின்வாங்கின காரியங்கள் எங்க போனுச்சு? இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த திறன் எங்க இருந்து வந்துச்சு? இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கதவையும் ஜன்னலையும் பூட்டிட்டு யூதர்களுக்கு பயந்திருந்த இந்த பேதுரு இப்ப வெளியரங்கமாய் நின்று இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கிக்கிற அளவுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்கிறோம். முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு பேதுருவை நம்ம பார்க்கிறோமே. எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தார் மனுஷன்? இல்லை, மேல் வீட்டின் அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் தொட்டார், எல்லாம் மாறிடுச்சு.
வாழ்க்கையவே மாறிடும். சொல்லுங்க, வாழ்க்கையே மாறிடும். என் பழக்க வழக்கங்கள் மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் என் பழைய ஸ்பாவங்கள் எல்லாம் ஒழியணும். என் பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிஞ்சு ஒரு புதிய மனுஷனாய் என்னை உருவாக்குகிறது எதுவென்றால், என்னை வேறு மனுஷனாய் உருவாக்குகிறது எதுவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? மனுஷனை மாத்திர ஊழியம். அல்லேலூயா. மனுஷனை மாத்திர ஊழியம். அல்லேலூயா. வேறு மனுஷனாய் மாற்றுகிற, வேறு இருதயத்தை கொடுக்கிற ஒரு ஊழியம் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஊழியமாக இருக்கிறது. அடியோடு மாற்றுகிற ஒரு அனுபவம். ஆமென், ஆமென். நாலாவதாக பார்க்கிறோம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடித்து சூழ்நிலையே எல்லா டைமும் வரும்னு சொல்ல முடியாது. அநேக டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் வரலாம், நம்மளை எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரலாம். சில சமயத்தில் இந்த சூழ்நிலை நிமித்தம் நம்ம என்ன செய்வதென்று, என்ன பேசுகிறோம், என்ன நடப்போம் என்று எதுவுமே தெரியாத புரியாத சில காரியங்களுக்குள்ள போக வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணுறாங்க எருசலேமில். நான் அப்படியே ஒரு வசனமாக நான் வாசித்து வருகிறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். 30வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த பவுல் நிமித்தமாக நகரம் முழுவதும் கலக்கமுற்று ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. சிட்டி முழுவதும் ஒரு பெரிய கலகம் உண்டாயிருச்சான். ஓகே, அவனை கொலை செய்வதற்காக எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனத்தில், எருசலேம் முழுவதும் கலக்கமாயிற்று. 32ஆம் வசனத்தில் பவுலை அடித்து கொண்டிருக்கிறார்கள். 33ஆம் வசனத்தில் சேனாதிபதி கிட்ட அவனை பிடித்து 2 சங்கிலிகளாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்று, என்ன செய்தான் என்று விசாரிக்கிறார்கள். 34, அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். பாருங்களேன், பயங்கரமான ஒரு கலக்கம் வந்துருச்சு. இங்கு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமிட ஆரம்பிச்சிட்டார்கள். 35, அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. 36, இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டார்கள். போலீஸ்காரர்கள் அவனை தூக்கிட்டு போக வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது என்ன ஒரே ஒரு காரியம் புரியுது. அந்த இடத்துல சூழ்நிலை ஜனங்கள் ரொம்ப வெறியோடு, ஒரு கொலவெறியோடு, ஒரு மூர்க்கமாய், சண்டை பகை, ஒரு பயங்கர சத்தமாய் காணப்படுகிறது. ஆனால் யார் நிமித்தம்? அங்கு பவுல் நிமித்தமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட பவுல். ஆமே. சூழ்நிலை சரியில்லை, ஜனங்கள் எல்லாம் எதிராக நிற்கிறாங்க, தனியாக மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பவுல் என்ன தெரியுமா பண்ணுறாரு? ஜனங்களை பார்த்து 40வது வசனத்தில் கையை அப்படி காட்டுறார். நல்லா கவனிங்க, ஒன்றும் பேசலைங்க, அல்லது ஓடி போலங்க, தப்பிச்சு எஸ்கேப் ஆகலைங்க. படி மேலே ஏறிட்டு கையை காட்டுறார். கையை காட்டின உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு கூக்குரல், கலகம், அடி தடி சண்டைன்னு எழும்பி இருக்கிற நேரத்தில் பவுல் மைக்கை பிடித்து ஒன்றும் பேசலை, அல்லது அந்த இடத்த விட்டு ஓடலை, கையை காட்டினாரு. ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சைலண்டான ஒரு காரியம் வந்துருச்சு. மிகுந்த அமைதல், கிரேட் சைலண்ட். ரொம்ப ஒரு சைலன்ஸான ஒரு சூழ்நிலை அங்கே கத்துறாங்க அனுமதிச்சிட்டார். ஒரு அற்புதத்தை செய்யலாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணல, கையை காட்டினாவே அங்கே ஒரு அமைதல் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாய்
பிசாசு சில சூழ்நிலைகளை கொண்டு வருவான். ஜனங்களை அவன் எழுப்புவான். நம்மளுக்கு எதிராக சில கூட்டங்கள் எழும்பும். அவர்கள் நம்மளை தாக்குவதற்காக எழும்பலாம், நம்மளை எதிர்க்கிறதுக்கு எழும்பலாம், ஒருவேளை நம்ம மேலே பொய் குற்றம் சாட்டுவதற்கு எழும்பலாம். உங்கள் வீட்டில் எழும்பலாம், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், நீங்கள் விசேஷமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது செஞ்சு அதை மாற்றணும்னு முயற்சிப்போம். ஆனால் இன்னைக்கு பவுல் ஒரு காரியத்தை செஞ்சார், கையை காட்டினாரு, அமைதல் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஜனங்களே, நீங்கள் கையை காட்டினாவே அங்கே ஒரு அமைதல், ஒரு பீஸ், ஒரு சமாதானம். கலகக்காரர்களுடைய வாய் அடைக்கப்படும். அவருடைய வெறி, அவருடைய மூர்க்கம், அவருடைய சண்டை, அவருடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். அங்கே 1000 பேர் நிற்கிறாங்க, பவுல் ஒருத்தர் தான் நிற்கிறார். நம்பர்ஸை பார்த்தா அங்கே தான் பெரிய ஆள். ஆனால் பவுலுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். 5ஆவதாக நாம் சொல்லும் போது இந்த அபிஷேகம் ராஜாவை போல் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியாகமம் 21ஆம் அதிகாரம், லேவியராகமம் 21வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் கடைசி பகுதியில், தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய அபிஷேகம் என்னும் கிரீடம், கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அப்போ கிரீடம் அவன் மேல் என்ன இருக்குது? தேவனுடைய அபிஷேகம். வேற ஒரு வார்த்தையில் இங்கே பார்த்தா அது கிரீடமாக இருக்கிறது. எங்க கிரீடம் எல்லாத்துக்குமே வைக்க மாட்டாங்களே, யாருக்கு வைப்பா? ராஜாவுக்கு தானே வைப்பாங்க. அப்போ தேவனுடைய அபிஷேகம் என்பது ராஜாவை போல் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ராஜா எல்லா அதிகாரத்துக்கு உரியவன். ஆமென். ராஜா என்பது எல்லா ஆசீர்வாதத்திற்கு உரியவன். ஆமென். ராஜா ராஜா தான். ராஜாவுடைய நட வித்தியாசம், அவருடைய பேச்சில் ஒரு வல்லமை இருக்கும், ஒரு சாமர்த்தியம் இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும். அவன் பேச்சில், அவன் தோனியில் கூட ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் மற்ற ஜனங்களுக்கும் இவனுக்கும். அப்போ ஒரு ராஜாவை போல் வாழ வைக்கக்கூடியது. இன்னைக்கு கிரீடம் லிட்ரலாக கிரீடம் இல்லாமல் இருக்கலாம், பட் தேவனுடைய அபிஷேகம், என் தலையை அவர் என்னையால் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ ராஜா ராஜாவாகத்தான் இருக்கணும். ஆமாம், பேர் மட்டும் ராஜா இருந்தால் கிடையாது, உண்மையாகவே ராஜா என்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த தேவனுடைய அபிஷேகமாக இருக்கிறது. அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, ராஜாவுடைய ஆவி ஆளுகை செய்கிற ஆவி. ஆமென். அது கட்டளை இடுகிற ஆவி. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த உலகத்தில் உண்மையாகவே ராஜாக்கள் எத்தனையோ பேர் எழும்புனாங்க, எழும்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவிக்குரிய அர்த்தத்தில் தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் இன்னைக்கு நான் ராஜா, ராஜா என்பது ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ராஜா என்பது ஒரு ஒரு உயர்ந்த ஒரு அழைப்புக்கு அது காரணமாக இருக்கிறது. ஆமென். ராஜா என்பது ஒரு மகிமைக்கு உரியதாக இருக்கிறது. ராஜா என்பது ஒரு கணத்திற்கு உரியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நான் ராஜா, ஏன்னா நான் ராஜாவுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். அவர் ராஜாதி ராஜா, அவருடைய அபிஷேகம் மேல இருக்கிறது, நான் ராஜாவா இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 6ஆவதாக நாம் பார்க்கிறோம், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 2 சாமுவேல் 21ல் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கு தாவீதுக்கு ஒரு சோர்வு வருகிறத நான் பார்க்கிறோம். 21:15. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்போது தாவீதும் அவனோட கூட சேவகரும் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். என்னது? தாவீது
விடாய்த்து போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப டயர்டாயிட்டார். வேற ஒரு அர்த்தம் போனால் மயக்கமாயிட்டார். ரொம்ப யுத்தம் செய்து பயங்கரமான ஒரு டயர்ட்னஸ், ஒரு மயக்கம், ஒரு சோர்வு, திடநற்று போவோம் அப்படின்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? திடநற்று போயிட்டார். பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை, மயக்கம் ஆயிட்டார். என்ன செய்யுதுன்னே தெரியல. தாவீது அவன் முன்னாடி நிற்க வேண்டியவர், அவர் போர் வீரர், அவர் ராஜா, எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போகிற மனுஷன் இப்ப மயக்கம் ஆயிட்டார். ஐயா, தலைவருக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் தொண்டர்கள் என்ன ஆவாங்க? பெலிஸ்தியர்கள் அவனுக்கு பயங்கர வெறியோட வந்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு எவனுக்குமே மயக்கம் இல்லை. மயக்கம் யாருக்கு? இப்ப இவனுக்கு தான் வந்துருச்சு, தாவீதுக்கு. 16ஆம் வசனத்தில், அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமாகிய இஸ்பினோப் என்னும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். பாருங்களேன், எதிராளி எப்படி வர்றான் பாருங்களேன். ராட்சத வர்றான். அவன் எப்படி வரான்னு வேதாகமம் நமக்கு விவரித்து காட்டுது இல்லையா? 300 சேக்கல் நிறை வெண்கலமான பயங்கரமான ஈட்டியை பிடிச்சுக்கிட்டு ஒரு கொலை வெறியோட, ஒரு மூர்க்கத்தோடு தாவீதை கொலை பண்ணுவதற்கு வருகிறான். ஏன்னா தாவீது ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்கிறார், மூச்சு பேச்சை காணும், கோபா நிலைமைக்கு போயிட்டார், என்ன செய்யுதுன்னே தெரியல. இப்போ எதிராளி வர்றான், பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்ன செய்யுதுன்னே தெரியல. திரும்பி சொல்றேன், என்ன செய்யுதுன்னே தெரியல. எழுந்து நிமிக்க வேண்டிய தாவீது, ஆமா, போராட வேண்டிய தாவீது, யுத்தம் பண்ண வேண்டிய தாவீது, வீழ்த்த வேண்டிய தாவீது, ஊழியம் செய்ய வேண்டிய தாவீது இப்ப கோமா நிலைமைக்கு நிற்கிறார். ஆனா 17ஆவது வசனத்துல திடீர் என்று, திருப்பி சொல்றேன், திடீர் என்று செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தேனை வெற்றி கொன்று போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்களேன். என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு எதிராளி வரான். ஆண்டவர் திடீர் என்று ஒரு உதவி செய்வதற்கு ஒரு யுத்த வீரனை கர்த்தர் எழுப்புகிறார். எங்க இவ்வளவு நேரம் அவன் எங்க இருந்தானே தெரியல, யாரு என்ன ஏது எந்த அட்ரஸ் எதுவுமே தெரியாது. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சில சமயத்தில் அப்படியே மயக்க நிலைமைக்கு, என்ன செய்ய தெரியாத நிலைமையில, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நேரத்துக்குள்ள போகும்போது, அதனால முழு குடும்பமோ முழு சபையோ முழு தேசமோ வெட்கப்பட்டு போயிரோமோ என்கிற நிலைமைக்குள்ள இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அங்கு ஒருத்தனை எழுப்புகிறார். அல்லேலூயா. அவன் ராஜாவுக்கு உதவி செய்ய முடியாய் கர்த்தர் எழுப்புகிறார். நான் திருப்பி சொல்லுவேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நம்ம தான், ஆனால் சில சேர்த்த ஒரு மயக்க நிலைமைக்கு போயிடுவோம். அப்புறம் நம்ம போயிட்டா எல்லாமே சாஞ்சிருவோம் நினைச்சிடாதீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வதற்காக நம்ம சார்பில் கர்த்தர் ஒருத்தர் நிற்க வைப்பார். இது கர்த்தர் செய்வார். கடைசியாக அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீங்கள் பலப்படுவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். எஸ், ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார், என்னை தைரியப்படுத்துவார், என்னை உற்சாகப்படுத்துவார். ஏதோ எருசலேமில் மாத்திரமல்ல, ஈவன் யூதாவுக்கும் அங்கு மாத்திரமல்ல, அடுத்தது சமாரியாவுக்கும் அங்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டத்திற்கும், எல்லா கிராமத்திற்கும், எல்லா பட்டணங்களுக்கும், எல்லா தீவுகளுக்கும் கர்த்தர் என்னை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை பலப்படுத்துவார். பிலிப்பியை பார்த்து சொல்றாரு, நீ ரதத்தோட கூட போய் சேர்ந்து கொள். இந்த பலன் எங்க இருந்து வருங்க? ஆவியானவர் கொடுக்கிற பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர் பார்த்து இயேசுவின் நாமத்தை நீங்க குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று அன்னைக்கு காவலாளர்கள் ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. ஆனாலும் அதை ஒரு பெரிய பொருட்டா எண்ணாம மீண்டும் நகரத்துக்குள்ள, மார்க்கெட்ல, வீடுகள்ல, தோறும் எல்லா இடத்துலயும் போய் இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணினார்களே. இந்த பலன் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் உன்னதத்தின் பலனா இருக்கிறது.
ஒரு மனுஷனை மாற்றி ஊழியத்தை சிறப்பாக செய்யக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய பலன், உன்னதத்தின் பலன், ஊழியத்தை மாற்றுகிற ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒரு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அநேக பேர் நீங்க சோர்ந்து வந்திருப்பீங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்பி இருங்க, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்க திறனை, உங்க இருதயத்தை பலப்படுத்துவாராக, உங்க வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே சொல்லிட்டே போலாங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள், பல ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது பார்த்தோம், ஆவியானவர் என்னை முழுவதுமாய் கவர் பண்ணுகிறார். ரெண்டாவது பார்த்தோம், ஆவியானவர் என் மேலே இருக்கும்போது ஈவன் என் எதிராளிகள் கூட என்னை தேடி வருவார்கள். ஆமேன். மூன்றாவதாக, ஆவியானவர் வரும்போது என் வாழ்க்கையவே கர்த்தர் வேறு மனுஷனாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் வரும்போது எனக்கு எதிராக எழும்பிட எல்லா சூழ்நிலைகள் அது அமைதலாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அது ஒரு கிரீடத்திற்கு அடையாளமாய் ஒரு ராஜாவை போல் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். சில சமயத்தில் நான் திறனற்று ரொம்ப மயக்க நிலைமைக்கு, கோமா நிலைமைக்கு போகும்போது அடுத்த காரியத்தை எடுத்து செய்வதற்கு என்று ஆவியானவர் சில மக்களை திடீர் என்று எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் என்னை ஊக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே எதை பெற்றுக்கொண்டாலும் பெறாட்டாலும் ஆவியானுடைய அபிஷேகத்தை மாற்றம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க தயாராகுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அபிஷேகத்தை உங்களை பயன்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தேற்றுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக நீர் இந்த ஆவியானவரை நீங்க பரலோகத்திலிருந்து நீங்க அனுப்பிக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மேல் வீட்டில் இறங்கின அதே ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த அனுபவத்தை கர்த்தர் தாமே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், ஊழியத்திலையும் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் எதை படிப்பையோ பணத்தையோ எங்களுடைய ஆஸ்தியோ அந்தஸ்தையோ எங்களை திறமையோ நாங்கள் நம்பி வரல ராஜா. ஆவியானவரை உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மால் கூடும் ஐயா. ஆவியானவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் ஆளே ஆகும் என்கிற வார்த்தையின்படியா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியா நடக்க கடவுது. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.